ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்பிக்யூ ஸ்டைலில் கிரில்டு பைனாப்பிள் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் காரமாகவும் இனிப்பாகவும் அது போக கொஞ்சம் டேன்ச்சியாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். நான் இன்னைக்கு ஒரு பைனாப்பிள் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து வெட்டி வச்சுருக்கேங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு, தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு அரை எலுமிச்சை பழங்க. செய்முறை என்னன்னு பார்த்துடலாம். நல்ல மேரினேஷனுக்காக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே கொஞ்சம் உப்பு, சாட் மசாலா, பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் ஆட் பண்ணதுமே நான் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சுட்டுக்க போகிறேங்க. லெமன் பிழிஞ்சது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளரோட கம்மியாகவும் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பைனாப்பிளை இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். கிரில் பண்ணுறதுனால ஒரு 20 மினிட்ஸ் வந்து மேரினேஷன் ஆனால் போதுங்க. பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. எல்லா பைனாப்பிள்லேயும் வந்து மசாலா நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம எப்படி கிரில் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்கியூவர்ஸில் பைனாப்பிள்ஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன். கிரில் பண்ணி உங்கள்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு கிரில் ட்ரே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கிரில் ட்ரேயில் பேஷ்மெண்ட் ஷீட்டை வச்சு ஒவ்வொரு பைனாப்பிள் ஸ்லைஸையும் வச்சு அடுக்கிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்கியூவர்ஸையும் பைனாப்பிள் ஸ்லைசஸையும் பேஷ்மெண்ட் ஷீட்டில் நீட்டாக வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்குவோம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 20 மினிட்ஸ் ப்ரீஹீட்டில் வைக்க போகிறேங்க. டபுள் சைடு வந்து அதாவது மேலே கீழே 2 சைடும் கிரில் ஆகிற ஆப்ஷன் இருக்குது இந்த ஓடிஜியில், அதையும் வச்சுக்கிறேன். கூடயே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 200 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பைனாப்பிள் ட்ரே வந்து வச்சுருவோம். நல்லா எவ்வளோ தகன்னு நெருப்பாக இருக்கிற கண்கண் கட்டியிருக்கு பாருங்கள். ஓடிஜியில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக பைனாப்பிள் மேலே நல்லா கிரில் கலர், நிஜமாலே நம்ம நெருப்பில் சுட்ட மாதிரி கலர் வந்துருச்சு. நல்லா ட்ரையாகவும் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஓடிஜிலேருந்து எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்டிக்கில் ஒட்டாமல் டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கெண்டில் மூவி நைட்ஸ் அப்படின்னு நம்ம வீட்டில் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரம் டைஜஸ்டாகவும் ஆகும், கிரேவிங்ஸும் அடங்குங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் ஆகிக்கங்க. பாய்.